4 வார்த்தைகளையும் கர்த்தர் உங்களோடு கர்த்தர் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் தாகமாய் இருக்கிறேன். இந்த 7வது வார்த்தையிலே அந்த 5வது 7 வார்த்தையிலே அந்த 5வது வார்த்தையை பார்க்கும்போது யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 19:28 வசனம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பலவிதமான தாகம் உண்டு. ஹல்லேலூயா. சில வேளையில நமக்கு வேலை செய்து கொண்டு அது வேலை களைப்பா நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கும்? நமக்கு ஐயோ கொஞ்சம் தண்ணி குடிச்சா கொஞ்சம் தாகம் தீருமே அப்படின்னு இருக்கும். அல்லது நம்ம கொஞ்சம் தூரமா எங்கேயாவது போயிட்டு நம்ம வரும்போது நம்ம களைப்பா இருப்போம், ரொம்ப டயர்டா இருக்கும், ஐயோ தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? தாகத்துக்கு நம்ம அந்த தண்ணி ஓடி போய் என்ன பண்றோம்? நம்ம குடிக்கிறோம். அதே போல நம்ம இன்னும் பலவிதமான தாகம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து கூட அவர் சிலுவையில் அறையப்படும் போது கூட அவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த தாகம் எப்படிப்பட்ட தாகமா இருக்கிறது என்று பார்க்கும்போது அவர் ஆத்மாக்களை குறித்ததான ஒரு தாகத்தை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் தாகம் எது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அப்படி அவங்க கீழே அவங்க சிலுவையின் கீழே நின்று பார்த்து கொண்டிருக்கிறவங்க அவங்க உலக பிரகாரமா என்ன புரிஞ்சுக்கிறாங்க? இவ்வளவு களைப்பாய் அவர் ரொம்ப அவர் சிலுவையிலே அடிச்சு அவங்க அவர் என்ன பண்ண சிலுவை சுமந்து அவர் சிலுவையிலே அறையப்பட்ட நேரத்திலே அவர் களைப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஜனங்கள் கீழே நிற்கிற அந்த ஜன கூட்டங்கள் என்ன பண்றாங்க? அவரை பார்த்து ஐயோ ரொம்ப களைப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவர் ரொம்ப களைப்பா இருக்கிறதுனாலதான் தாகமா இருக்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஆனா உலக மனிதர்கள் அப்படிதான் புரிந்து கொள்வார். ஆனா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற கண்டிப்பா பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல தாகமா இருக்கிறேன் என்று சொல்லும் போது யோவான் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 19:29 வசனம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டிட்டு அந்த இடத்துல பாருங்க, அவங்க அந்த ஈசோப்பு தண்டுனால அதை என்ன பண்றாங்க? அந்த கடற்காலான என்ன பண்றாங்க? இது பண்ணி அதுல முக்கிய என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. இவர் தாகமா இருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? புரிந்து கொண்டு அதை அவங்க கசப்பு கலந்து அந்த காடியை அவங்களுக்கு தாகமா இருக்குன்னு சொன்ன உடனே இயேசுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, ஆனா இப்ப பாருங்க, ஆனா அதை என்ன பண்ணல? இயேசப்பா ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா ஒரு உலக மனிதர்கள் இவ்வளவு சரீரத்துக்கு அவர் தாகமா இருக்குன்னு சொல்லி கேட்டனால அவங்க கசப்பு கலந்த காரியை கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, அவர் எப்படி அவர் ஏற்றுக்கொள்ளணும்? மத்திய 27ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிங்களா. மத்திய 27, 33, 34. என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாம இருந்தாங்க. இரண்டாவது, அவரை சிலுவையில் மறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அப்போது இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? அதை கலந்து கொடுக்குறாங்க. ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு? அதுல குடிக்க மனதில்லாம இருக்கிறார். மார்க் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 15:23. வெள்ளை போல கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. முதல் வசனத்துல அவர் என்ன பண்றாரு? குடிக்க
மனதில்லாம இருக்கிற. ரெண்டாவதுல அந்த வெள்ளை போல திராட்சரசம் எல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. அதை என்ன பண்ணல, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனதில்லாம இருந்தாரு அப்படின்னு சொல்லி வேதவசம். இயேசு சிலுவையில அறையப்படுகிறதுக்கு முன்னாடியே அந்த காயை கொடுக்குறாங்க, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்துல கூட அந்த காய் அவர் என்ன பண்ணல, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மனதில்லாம இருந்தார் சொல்லிட்டு நம்ம வேதத்தை பார்க்கணும். பாத்தீங்கன்னா யூதர் முறைப்படி பாத்தீங்கன்னா அவங்க தல்மூதுன்னு சொல்லி அவங்க ஒரு பாரம்பரியமா ஒரு பவனி வருமா. அந்த பவனியில பாத்தீங்கன்னா அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க சொல்லப்பட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஜனக்கூட்ட அவங்க ஆட்கள் எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. அந்த பகுதியில தான் என்ன பண்றாங்க, மரண தண்டனை கொடுக்குறவங்க அதே போல கைதிகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுல இழுத்துக்கொண்டே போவாங்க. அப்ப அதை இழுத்து அது பக்கமா போகும்போது அவங்க உள்ள யூத ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த திராட்சரசம் அந்த இது கலந்த அந்த தண்ணீரை என்ன பண்ணுவாங்க, அந்த மதுரமான அந்த தண்ணீரை என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. எப்படின்னா எப்படியாவது இவங்களுக்கு அப்படியே நம்ம கொடுத்து அவங்களுக்கு தாக தீரும். அவங்க அடிச்சு அப்படியே கைதிகளா இழுத்து அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் அந்த ஜனக்கூட்டங்கள் நின்று பார்த்து கொண்டே இருக்கும். அவங்களுக்குள்ள ஐயோ இப்படி அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தாகம், எப்படியாவது நம்ம இவங்களுக்கு என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட காரியம் செஞ்சு அவங்களுக்கு தாகம் தீருமே அப்படின்னு சொல்லி இழுத்துட்டே போகும்போது அந்த யூத ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, அந்த திராட்சை ரசம் இப்படி எல்லாம் அந்த எல்லாத்தையும் கொண்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அவங்க அப்படியாவது நமக்கு புண்ணியம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீகள் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க அது உலக பிரகாரமான அந்த இதை குறிக்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்தும தாகத்தை அவர் என்ன பண்றாரு, அந்த காடியை கொடுக்குறாங்க, கலந்து கொடுக்க கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க. ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மனதில்லை. ஏன்னா அவர் உலகம் அந்த ஆண்டவர் ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு கரிசனை அவர் இருதயத்துல இருந்ததாலதான் அவர் அந்த காடியை வாங்கி அவர் குடிக்க மனதில்லாம இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆத்தும தாகம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்களா. ஏசாயா 53 11-12. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களுக்குள்ளாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுகிற தேவன் தான் நம்ம இயேசப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல அவருடைய தாகம் திராட்சரசம் தாகம் இல்ல, ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு தாகம் இருந்தது இயேசப்பாவுக்கு. அதனாலதான் அவர் அந்த தாகத்தை அவங்க கொடுக்கும்போது கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள அவர் மனதில்லாம இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தை நாம கூட நம்ம ஆத்துமாக்களை குறித்ததான தரிசனம் அந்த தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவருக்கு அப்படிதான் கடைசி நேரத்துல கூட இந்த ஜனங்கள் அழிந்து போறாங்களே அப்படிப்பட்டதான ஒரு உணர்வோடு தான் அவர் என்ன பண்றாரு, அந்த அவர் குடிக்க மனதில்லாம அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம இயேசப்பா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு தாகம். அந்த தாகம் நம்ம எங்க போனாலும், நம்ம பஸ்ல போனாலும், கார்ல போனாலும், நம்ம நடந்து போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம இயேசப்பா பத்தி நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷமாய் நீங்க உலகம் போய் சகல எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம இயேசப்பா பத்தி நம்ம சொல்லும் போது கர்த்தர் உண்மையாகவே நம்மளை கர்த்தர் உயர்த்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டது ஒரு ஆத்துமதாக நமக்கு இருக்க வேண்டும். அருமையான சகோதரி நம்ம ஜெபா சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்களுடைய தாயார் பாருங்க, அவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க, மெரினா பீச்சுக்கு மருத்துவமனைகள்ல போய் என்ன பண்ணுவாங்க, டிராக்ஸ் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க கூட நம்ம தங்க டீச்சர் போவாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆளை கூட அவங்க விடவே மாட்டாங்க. நான் கூட பூச்சப்பட்டு அப்படி இருப்பேன். ஆனா அவங்க யார் பஸ்ல வந்தாலும் சரி, ஆட்டோவாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏசப்பா பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எப்படிப்பட்டதாக ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு தாகம் இருந்ததுனாலதான் அவங்க யாரை பார்த்தாலும் சுவிசேஷத்தை சொல்றாங்க. ஏசப்பா நல்லவர், ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் பாவிகளுக்கா ஏசப்பா தன் ஜீவனே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏசப்பா பத்தி சொல்றாங்க. அப்ப அந்த பலன் எங்க இருக்குது,
பரலோகத்துல அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசுப்பை பத்தி சொல்லும்போது அந்த பரலோகத்துல அவங்க பேர் என்ன பண்ணிருக்கு, எழுதியிருக்கு. அதே போலதான் நம்ம வெட்கப்படக்கூடாது. இயேசுப்பை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்வதற்கு நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படையில, சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட, அவங்களுக்கு நம்ம இயேசுவை பத்தி சொல்ல, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்க மேல அன்பா இருக்கிறான்னு சொல்லி நம்ம இயேசுப்பை பத்தி சொல்லும்போது கர்த்தர் கண்டிப்பா அந்த கணக்கு பரலோகத்துல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நமக்கு ஆத்மாக்களை குறித்துதான் இருக்காங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம சரீர பிரகாரமான தாகத்தை குறித்து நம்ம வேதம் சொல்லுகிறது. சரீர பிரகாரமான தாகம் என்று சொல்லும் போது சங்கீதம் 63:1 படிங்களா? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாரமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறேன், மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. இரண்டாவது சரீர பிரகாரமான தாகம். ஹல்லேலூயா. நம்ம சரீர பிரகாரமான தாகம்னா நம்ம சரீரத்துல நம்ம பலவிதமான தாகம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம சரீர பிரகாரமான தேவை என்று தாகம் என்று பார்க்கும்போது இயேசு என்ன பண்றாங்க, அவர் சுவிசேஷம் எல்லாம் சொல்லி களைப்போட என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சீஷர்கள் என்ன சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இயேசுப்பாவோட பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, மன பிரசங்கம் பண்ணி களைப்பா இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் வராங்க. அப்ப ஏசப்பாவுக்கு என்ன ஆச்சு, ஐயோ இந்த ஜனங்க எப்படி பசி, அவங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம். நம்ம கூட அப்படிதானே, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் பசி வந்தா பசியோட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க நம்ம சும்மா விடுவோமா? விடவே மாட்டோம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும். ஒன்று ஒரு டீயோ ஒரு ஜூஸோ அல்லது ஏதோ ஆகாரமோ ஏதோ நம்ம கொடுத்துதான் என்ன பண்ணுவோம், அனுப்ப. அதே போலதான் இந்த உலக பிரகாரமான நமக்கே இப்படி ஒரு தாகம் இருக்கும்போது, ஒரு விருப்பம் இருக்கும்போது ஏசப்பாக்கு எப்படி இருக்கும், இந்த ஜனங்க எப்படி இவங்க எல்லாம் எப்படி பசியோட இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்றாரு, சீசர்களை அழைத்து என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஏதாவது கிடைக்குமா? அப்போ ஒரு சின்ன பையன் சொல்றான், 5 அப்பம் 2 மீன் இருக்குது, இதை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம் சரி ஏசப்பா. அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு, நீங்க அதை கொண்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்க. அவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். வாங்கி அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு நீங்க பரிமாறுங்க. அப்படி பரிமாறும் போது அவர் என்ன பண்ணாரு, 5 அப்பம் 2 மீன் எப்படி 12 கூடை நிறைய அவர் என்ன பண்ணாரு எடுத்தார். மீதம் எடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்துக்கு சரீர பிரகாரமான ஒரு தாகம். அதே போல நான் சாரி பார்த்து விதவை பாருங்க, சமாரிய ஸ்திரீ பாருங்க, அவங்க அந்த யாக்கோபுடைய கிணற்றுக்கு அவங்க தண்ணீர் மூலம் வராங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. அந்த 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரிய ஸ்திரீ அந்த இடத்துல தண்ணி முழுவதற்காக அந்த இடத்துல வராங்க. தண்ணீர் மூலம் வரும்போது இயேசு அந்த இடத்துல வர்றாங்க. இயேசு என்ன பண்றாங்க, அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட கேட்கறாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவ ஒரு சமாரிய ஸ்திரீ. அப்ப நான் ஒரு சமாரிய ஸ்திரீயா இருக்கேன், நீங்க யூதரா இருக்கிறீங்க, அப்ப நீங்க எப்படி என்கிட்ட நீங்க தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. உடனே பாருங்க அந்த இடத்துல அந்த சமாரிய ஸ்திரீ அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவ கேட்கிறா, யூதர்கள் சமாரியர்களுடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடினா சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதராய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அவ கேட்கிற, நீங்க யூதர் தானே, நான் சமாரிய தேசத்தில் உள்ளவர், சமாரிய ஸ்திரீ, என்கிட்ட நீங்க எப்படி கேட்கலாம்? ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீ கேட்டா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். 13 வசனம் வாசிங்களா, 13-14. பிரதித்திரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும்,
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு கால தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தண்ணி குடிச்சானா, நீங்க உலக பிரகாரம் இந்த தண்ணி குடிச்சீங்கன்னா தாகம் தீரவே தீராது. ஆனா இயேசு நான் கொடுக்குற தண்ணி அது எப்படி நித்திய காலமா என்றென்றைக்கும் அது ஜீவ தண்ணியோட நீருற்றாய் மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. அப்போ அந்த ஜீவ தண்ணி நீருற்றாய இயேசுவே மாத்திரம் அவர்கிட்ட மாத்திரம் நம்ம அண்டி போகும்போது ஆண்டவர் நமக்கு எல்லா நம்ம சரீர பிரகாரமான தாகத்தை அவர் தீர்க்க, அவர் சரீர பிரகாரமா தான் அவர்கிட்ட போய் என்ன பண்றாரு, தண்ணி அவர் ரொம்ப தூரம் நடந்து களைப்பா வரும்போது அந்த சமாரி ஸ்திரீட்ட வந்து கேட்கிறாரு, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் நாம ஏசப்பா கிட்ட நித்திய காலமாய் நம்ம அவரோடு கூட நம்ம இருக்கணும்னா ஆண்டவர் நம்ம அவரோடு கூட நம்ம இருக்கணும்னா ஆண்டவர் அவனுக்கு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம ஆண்டவர் ஆத்ம தாகம், நம்ம சரீர தாகத்தை நம்ம குறித்துள்ள நம்ம சரீர தாகம் நம்ம இயேசுவோடு ஆண்டவர் நம்ம நித்திய காலம் வரைக்கும் ஆண்டவரே நான் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா நீர் எனக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீர் நதியா என் வாழ்க்கையை மாறணும்னு நினைச்சா ஆண்டவர் தாகம் உள்ளவங்க தண்ணீரை ஊற்றி வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றணும். அப்ப நம்ம தாகத்தோடு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும் போது அவர் நமக்கு அவர் நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்கிறதே. அதே போல ஆவிக்குரிய தாகம், நம்ம ஆவிக்குரிய தாகம் என்று சொல்லும் போது நம்ம ஏசப்பா கிட்ட நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம ஆண்டவரோடு நம்ம செபிக்கிறதுல ஆண்டவரோட உறவாடுகளை நம்ம எப்படி இருக்கணுமா, நம்ம தாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொன்னா உண்மையில நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. அப்போ அவருடைய ஆவியை நம்ம மேல ஊற்ற வேண்டும், நமக்குள்ள ஒரு தாகம் வேணும். மாறாத நீரோட வாசித்து கதறுபர் தேவனே என் ஆத்மா உண்மையில் தாகம். அப்போ நம்ம தாகம் எப்படிப்பட்டது, நம்முடைய ஆத்மா ஏசப்பாவோடு கூட நம்ம தாகமா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு நான் யாரும் மேல ஒரு ஆவி ஊற்றுவேன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பரிசுத்தாவின் வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும். நம்ம கேட்கும் போது ஏசப்பா நம்ம கொடுப்பாரு, நம்ம கேட்காம மௌனமா இருந்த ஏசப்பா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாரு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வாஞ்சியோட தாகத்தை வைராக்கியமா ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த வல்லமை வேணும் ஏசப்பா, இந்த வசனத்தை நான் தியானிக்க ஆண்டவரே, இந்த வசனத்தை தியானிக்க ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாள் நம்ம ஏசப்பா சமூகத்துல நம்ம தாகத்தோடு நம்ம அவருடைய சமூகத்தை நம்ம கேட்கும்போது நம்ம ஆத்மாக்களை கொடுத்தாரு கரிசன் நமக்குள்ள இருக்கும்போது அந்த ஆத்மாதாக நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் கர்த்தர் நிச்சயமா உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம் தாகம் என்றீ